Hi friends, வெல்கம் டு அனு ஃபேஷன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் 1 வீக்காக வந்து வீடியோஸே நம்ம போடாமல் இருந்தோம். ஸோ ஸ்டாக் வந்த உடனே அதுவும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தீபாவளி வரப்போகுது இல்லையா? ஸோ அதுக்கு கண்டிப்பாக ஸ்டாக் போட்டே ஆகணுன்னுட்டு இப்போ குர்த்தீஸை வந்து ஸ்டாக் வந்துருச்சு. ஸோ குர்த்தீஸை தான் இன்றைக்கி அப்டேட் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஆங்கிள், ஃபுல் லென்த்து, பலாசோ, ஷிம்மர்ஸு எல்லாமே ஸ்டாக் ரெடி டு டிஸ்பேட்ச் இருக்குது. வேணுன்றவங்க ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். என்கொயரி பண்ணிவிட்டு இப்போ கஸ்டமர் சைடு நான் என்ன ரிக்வஸ்ட் பண்ணேன், இப்போ எனக்கு லாங்குவேஜஸ் பார்த்தீங்கன்னா தமிழ், கன்னடம், தெலுங்கு, இங்கிலீஷ் 4 லாங்குவேஜுமே தெரியும். ஸோ 4 லாங்குவேஜில் பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஐ நோ தமிழ், தெலுங்கு, கன்னடம் இங்கிலீஷ் சரிங்களா? 4 லாங்குவேஜுக்குமே தெரியும். ஸோ வேணுன்றவங்க நீங்கள் வந்து என்கொயரி மூலயமா நீங்கள் வந்து ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமருக்கு தேங்க் பண்ண போகிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கஸ்டமர்ஸ் டே பை டே நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ அதுவும் ஃபெஸ்டிவல் வரப்போதுன்றதுனால டெய்லியுமே ஆர்டர்ஸ் போயிட்டே இருக்குது சரிங்களா? அதே சப்போர்ட்டை எனக்கு கண்டினியூஸாக கொடுங்க. அதே மாதிரி வீடியோஸ் யார் யார் பார்க்குறீங்களோ அவங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வந்து குவாலிட்டியாக கொடுக்குறோம். ஸோ சிங்கிள் பீஸ் கூட நீங்கள் வாங்கி பார்த்துட்டு அது குவாலிட்டியான ஃபீட்பேக்கே எனக்கு வந்து ஃபீட்பேக்கை கொடுங்க சரியா? குவாலிட்டி ப்ளஸ் ஃபீட்பேக் ரெண்டுமே எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ சிங்கிள் பீஸோட குவாலிட்டி என்னன்றது கஸ்டமர்ஸ்க்கான உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா நான் சொன்னால் உங்களுக்கு தெரியாது. ஸோ வாங்கி பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஸோ சிங்கிள் பீஸ் வாங்கி பார்த்துட்டு அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, ஸோ ஃபேப்ரிக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு எனக்கு ஃபீட்பேக்காக கொடுங்க. ஸோ அப்போ தான் மற்ற கஸ்டமர்ஸ்க்கு எப்படி இருக்குது, நம்ம எப்படி சேல் பண்ணிகிட்ருக்கோம், எவ்வளோ ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் அன்னிட்டு மற்ற கஸ்டமர்ஸும் உங்களை பார்த்து வருவாங்க. ஸோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே இது ஒரு நான் ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். ஸோ ஒரு சிங்கிள் பீஸுமே வாங்கி பார்த்துட்டு அதோட குவாலிட்டி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. ஸோ இன்றைக்கி பார்க்க போனால் நாங்கள் வந்து ஏலைன் பிராண்டட் ஏலைன் பார்க்க போகிறோம். ஸோ பிராண்டட் ஏலைன் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சில்க் குர்த்திஸை பாருங்கள். காலர் எல்லாமே அவ்வளோ நீட்டாக அவ்வளோ க்ளோஸிங்காக இருக்குது. ஸோ பக்கா நீட் ஃபினிஷிங்கில் இருக்குது. எல்லாமே வித் ஓவர்லாக்கு பிராண்டடு. சைஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு S2 XXL அவைலபிள் சரிங்களா? இது வந்து சில்க் ஏலைன் டைப் குர்த்திஸ், சில்க் டைப் சரிங்களா? இப்போ எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது சில்க் குர்த்திஸு. ஸோ இது ஆஃபீஸ் ஒர்க்கும் சரி, நெக்ஸ்ட் வர தீபாவளி ஃபெஸ்டிவலுக்கும் சரி அவ்வளோ நீட்டாக எலகண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த கலெக்ஷன்ஸை மெயினாக பார்த்து உங்களுக்கு வந்து நியூவாக லான்ச் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள், லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 42 இன்ச்சஸ் வருது சரிங்களா? ஸோ லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 42. ஸ்லீவ் வந்து எல்போ ஸ்லீவு 11 இன்ச்சஸ் வரும் லென்த்து. ஸோ 3/4 கிடையாது, எல்போ 11 இன்ச்சஸ் வரும். இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக ஸ்டிச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த ஏ லைன் டைப் பண்ணுறதுனால சென்டரில். அதே மாதிரி கீழே வந்து உங்களுக்கு ஓப்பன் ஸ்லிட் இருக்கும் சரிங்களா? இது சைடு ஓப்பன் கிடையாது, க்ளோஸ் வித் ஏ லைன் டைப்பு. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நான் வேர் பண்ணிக்கிற குர்த்தி. இது பார்த்தீங்கன்னா லியாசா பிராண்டு சரிங்களா? பாருங்கள், லியாசா பிராண்டு. டேக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1299 இருக்குது பாருங்கள், 1299. இது எஸ்ஸில் இருந்து XXL வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ பார்க்க போகிறது நான் வேர் பண்ணியிருக்கேன் குர்த்தி. இது ஓப்பன் வியூவை பார்த்துடலாம். ஸோ பாருங்கள், ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து வித்து ஓவர்லாக் பாருங்கள், வித்து ஓவர்லாக் எவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங்கில் இருக்குது. இது சில்க் குர்த்திஸ் சரிங்களா? தெரியுதா பாருங்கள். ஸோ ஓவர்லாக் இருக்குது. ஸோ ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்போ ஸ்லீவு. ஸோ இது சென்டர் ஸ்லிட்டுன்னு சொன்ன பார்த்தீங்களா? ஸோ சென்டர் ஸ்லிட்டு இங்கே பாருங்கள், நீட்டாக அந்த சென்டரில் டிசைன் வச்சுட்டு இந்த கீழே வந்து உங்களுக்கு ஓப்பன் வரும். தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், சென்டர் ஸ்லிட்டில் இதுதான் ஏ லைன் டைப்புன்னு சொல்லுவாங்க சென்டரில். ஏன்னா சைடு வந்து க்ளோசிங்கில் இருக்கும் ஏ லைன் டைப்பு சரியா? இன்கேஸ் தெரியாதவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சைடு வந்து க்ளோசிங்கில் இருக்கும். சென்டர் பார்ட் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக நீட்டாக வித்து கீழே வந்து ஒரு கீழே வந்து இது வந்து ஓப்பன் ஏ லைன் டைப்பில் ஓப்பனாக இருக்கும் உங்களுக்கு இந்த கீழே சென்டர் பார்ட் மட்டும். ஸோ லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் மெஷர்மெண்ட்டை செக் பண்ணிவிட்டேன், 42 வருது சரிங்களா? 42 வருது. ஸ்லீவ் லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 இன்ச்சஸ் வருது. ஸோ லென்த்து 42, ஸ்லீவ் வந்து 11. S2 XXL வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா S2 XXL வரைக்கும் அவைலபிள். எல்லாமே பிராண்டட் தான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
இது பாருங்கள் இன்னும் சூப்பராக இருக்குது. இன்னும் இது லைட் கலர் பாருங்கள், லைக் இந்த ஏலச்சி க்ரீன் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த லைட் கலர் ஏலச்சி க்ரீன் இருக்கு இல்லையா. ஸோ இது பாருங்கள் டேகு, சைஸ் லேபிள், பிராண்ட் நேமு. இதுவுமே பாருங்கள் ஃபுல்லாக அந்த சென்டர் பார்ட் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க எவ்வளோ நீட்டாக இருக்க நீட்டு. ஏன்னா இது ஷைனிங்காக இருக்கும். ஏன்னா சில்க்கு ஃபேப்ரிக்னாவே நமக்கு, ஏன்னா சில்க் சாரீ எல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க, டிஷ்யூ சில்க் பார்த்துருப்பீங்க. ஸோ அது என்னென்னா ஃபேப்ரிக் வந்து காட்டன் வித் சில்க் டைப்பில் இருக்கும். ஏன்னா அந்த ஃபேப்ரிக்கை வந்து பார்க்கும்போது அந்த ஷைனிங்கை கொடுக்கும். ஸோ அதுதான் சில்க்கு சரிங்களா. ஸோ நீங்கள் லென்த்து வந்து 42 வரும். ஸ்லீவோட லென்த்து வந்து 11 இன்ச்சஸ். ஸோ பாருங்கள் இதுவுமே எவ்வளோ நீட்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாமே காலர் நெக்கு தான், ஏ லைன் டைப் குர்த்தீஸு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் கெஸ் பண்ணுங்க, அட் லாஸ்ட் நான் சொல்கிறேன். ஸோ எல்லாமே இது வந்து ஃபங்க்ஷன் வேருக்கு தான் இருக்கும் பாருங்கள். இது வந்து ராணி பிங்க் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது. லைன்ஸ் எல்லாம் இந்த பிரிண்ட் எல்லாம் போகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகாது. ஏன்னா ஹேண்ட் வாஷ் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக போகாது. மிஷின் வாஷ்னா நிறைய முறை போட்டு போட்டு எடுத்துகிட்டே இருந்தால் கண்டிப்பாக நான் போகும். ஏன்னா இருக்கிறது நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் சரிங்களா. ஏன்னா இது வந்து கில்டர் பிரிண்ட்டு தான். ஸோ ஒரு 10 வாஷ் 15 வாஷ்னா போய்டும். ஸோ எல்லாமே இது சில்க் ஃபேப்ரிக் வந்து மிஷினில் போடக்கூடாது, ஹேண்ட் வாஷு நீட்டாக பண்ணிடணும் சரிங்களா. ஸோ இதுவுமே பாருங்கள். ஸோ சென்டர் ஸ்லிட்டு ஃபுல்லாகவே. ஸோ ஃபேப்ரிக்கை பாருங்கள், நான் கிட்ட ஜூம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு தெரியுதா பாருங்கள் எவ்வளோ நீட்டாக சில்க் ஃபேப்ரிக்கு எவ்வளோ ஷைனிங்காக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஃபுல் வியூவும் காட்டுறேன். ஸோ இதுவுமே எல்போ ஸ்லீவ் தான், எல்லாமே எல்போ ஸ்லீவ் தான். ஃபோட்டோ ஷூட் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஷேர் பண்ணுறேன், வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மூலிமா நீங்கள் வந்து ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. எல்லாமே சில்க் ஏ லைன் டைப் குர்த்தீஸு. டேக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1299. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பீச்சு பிங்க்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அது மாதிரி பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் டிசைன் எல்லாமே. ஸோ இந்த சென்டர் பார்ட் பாருங்கள் அவ்வளோ நீட்டாக இருக்குது சரிங்களா. எவ்வளோ சூப்பராக நீட்டாக இருக்குது சென்டர் பார்ட்டு. ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபுல் வியூவு. ஸோ பாருங்கள். ஸோ இதுலேயுமே பாருங்கள் இந்த சென்டர் பார்ட் பாருங்கள். ஸோ ஃபுல்லாக இது பிரிண்டட் ஒர்க்கு. பிரிண்டட்னா ஃபேப்ரிக் பிரிண்ட்டு, கில்டர் பிரிண்ட் இல்லை, ஃபேப்ரிக் பிரிண்ட்டு. ஃபேப்ரிக்லேயே அந்த பிரிண்ட் இருக்கும். அதே மாதிரி இங்கே ஓப்பன் இருக்குது பாருங்கள் இந்த சென்டர். இது ஏ லைன் டைப் இல்லையா. ஸோ பாருங்கள். ஸோ இதுதான் ஃபுல் வியூவு. ஸோ ஏ லைன் டைப் இந்த சென்டர் பார்ட்டு கீழே கொஞ்சமாக ஓப்பனாக இருக்கும். பட் எல்லாமே ஏ லைன் டைப்பு தான், எல்லாமே ஏ லைன் டைப் குர்த்தீஸு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃபேப்ரிக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ரீன், டார்க் க்ரீனு. ஸோ இதுவுமே இன்னும் சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்டர் பட்டன். ஸோ இந்த சென்டர் பட்டன் பாருங்கள். ஸோ சென்டர் பட்டன் எல்லாமே உங்களுக்கு த்ரெட்டில் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன், ஜூம் பண்ணி இங்கே பாருங்கள் த்ரெட்டில் பண்ணியிருக்காங்க. இதுவுமே சென்டரில் ஃபுல்லாக என்ன சொல்கிறது ஸ்டிச்சுடு தான். பட்டு அந்த டிசைனுக்காக பட்டன் வச்சுருக்காங்க. கீழே லைட்டாக எப்போவுமே ஏ லைன் டைப்பில் வர மாதிரி சின்ன ஓப்பன் தான். பாருங்கள் சூப்பராக இருக்குது. இதுவுமே அவ்வளோ அழகாக இருக்குது. குர்த்திஸ் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன் இந்த முறை அங்கே இருக்குது. எல்லாமே டிசைன் சூப்பராக இருக்குது. இதுதான் ஃபுல் வியூவு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டார்க் பிங்க்கு. ஸோ பாருங்கள் உங்களுக்கு அந்த தூரத்தில் இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஃபுல் வியூ எவ்வளோ எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ பாருங்கள் இதுலேயுமே ஃபுல்லாக கோல்டு வித் ஒயிட் வந்து கில்டர் கொடுத்துருக்காங்க, கில்டர் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டன்ஸ் வந்துருக்கு பாருங்கள். இதுவுமே எல்லாமே நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே ஏ லைன் டைப் குர்த்திஸ் தான். எல்லாமே சில்க் ஃபேப்ரிக் சரிங்களா. ஃபேப்ரிக் பொறுத்த வரைக்கும் சில்க் டைப் ஃபேப்ரிக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து கெஸ் பண்ணுங்க. இது எல்லாமே S2 XXL அவைலபிள் சரிங்களா. ஸோ இதுவுமே பாருங்கள் ஸ்லீவில், அந்த ஸ்லீவில் கூட உங்களுக்கு வந்து பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ தெரியுதா பாருங்கள் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, லைட் க்ரீன் சொல்லுவோம் இல்லைங்களா, லைக் பாட்டில் க்ரீனு, லைட் பாட்டில் க்ரீனு. ஸோ அது மாதிரி கோல்டு கலரில் சின்னதாக அங்கங்கே பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க. இதுவுமே லீஃப் மாடல் தான். ஸோ எல்லாமே பிராண்டட் தான். S2XXL அவைலபிள், S2XXL அவைலபிள். இதுவும் பாருங்கள், சென்டர் நான் காமிக்கிறேன். ஸோ ஃபுல்லாக பட்டன்ஸ் இருக்குது. ஸோ சென்டரில் கொஞ்சம் வந்து ஓப்பனாக இருக்குது. ஸோ எல்லாமே ஏ லைன் டைப் குர்த்திஸ் பாருங்கள், எவ்வளோ வியூ இருக்குது பாருங்கள். ஸோ எல்லாமே S2XL அவைலபிள். ப்ரைஸ் கெஸ் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் நான் ப்ரைஸ் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒயிட் கலர் சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த சென்ட்ரு பட்டு பாருங்கள், எவ்வளோ டிசைனாக இருக்குது. ஸோ இது வந்து ஒயிட் கலர் பேஸ் வந்து ஒயிட்டு, பிளாக்ல அங்கங்கே டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. லைக் டார்க் பர்பிள் ப்ளூ கலர் ஷேடில் வந்து அங்கங்கே டாட்டாக வச்சுருக்காங்க ப்ளூ கலரு. ஸோ இதுவுமே S2XL வந்து அவைலபிள். சாரி, S2XXL வரைக்கும் அவைலபிள். லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 42 வரும். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்போ ஸ்லீவ் 11 inches வரும். ஸோ இதுலேயுமே பாருங்கள், அந்த எண்டு போர்ஷன் வந்து பிரிண்டட் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வித் ஓவர்லாக்கு தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது இன்னும் சூப்பராக இருக்குது. ஏன்னா ரொம்ப எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங் கலர்ஸு, பிரிண்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த முறை அந்த பிரிண்ட்டு. ஸோ இதுவுமே பாருங்கள் ஃபுல் வியூவு. ஸோ உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள், அங்கங்கே டாட்டாக. ஸோ எல்லாமே சில்க் ஃபேப்ரிக்ன்றனால சூப்பராக இருக்கும். வெளியில் ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை பார்ட்டிக்கோ இல்லை கேஷுவலுக்கோ எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் இந்த பாருங்கள் பட்டன்ஸ் வருதுங்களா. ஸோ பட்டன்ஸ் வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ நீட்டாக பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கோல்டு ஃபாயில் ஒர்க் வந்திருக்கு கோல்டு டைப்பில். ஸோ ஒரு கிரே கலரில் டாட் மாதிரி வந்திருக்கு. ஸோ இதுவுமே சென்டரில் வந்து ஓப்பன் டைப். ஸோ லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர், டார்க் க்ரீன், ஒரு 4-5 பிரிண்ட் வந்து க்ரீனில் இருக்கும். பட் எல்லாமே சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது இந்த க்ரீன் பிரிண்ட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ காலர் எல்லாமே உங்களுக்கு க்ளோஸ்அப் காலர் தான் வரும். ஸோ க்ளோஸ்அப் கலர் வித் கோல்டு பிரிண்ட்டு வந்திருக்கு பாருங்கள், கோல்டு கலர் பிரிண்ட்டு, அங்கங்கே ஃப்ளவர் டைப்பில் கோல்டு கலரு. ஸோ இதுவுமே எல்போ ஸ்லீவ் தான். ஸோ S2XXL வரைக்கும் அவைலபிள். ஏ லைன் டைப்பு. ஸோ சென்டர் ஓப்பன். சரிங்களா. ஸோ ஜஸ்ட்டு இது எல்லாமே ப்ரைஸ் கெஸ் பண்ணிட்டீங்களா சொல்லுங்கள்.